எப்படி கிண்டணும்னு கற்றுக்குங்க. ரவை உப்புமா. வெங்காயம், தேவையான வெங்காயம் 2 வெங்காயம், இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், தக்காளி. அதுக்கப்புறம் வானலில் எண்ணெயை ஊற்றி காய வைக்கணும் கொஞ்ச நேரம். அப்புறம் கடுவை போட்டு தாளிக்கணும். கடுவை போட்டு தாளித்தோடனே அதுக்கப்புறம் கடலப்பருப்பை போட்டு செவுக்க வறுக்கணும். செவுக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நன்றாக அது பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் அதை வதக்க வேண்டும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணீர் 2 டம்ளர் ஊற்ற வேண்டும். காய்கறியும் தண்ணியும் நன்றாக கொதிக்க வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். கொட்டி கிண்ட வேண்டும். ஆமா, இல்லைன்னா கட்டி ஆயிடும். தேவையான அளவு ரவையை மிக்ஸ் பண்ணி நன்றாக கிளறி விட வேண்டும். இதை ஜூம் பண்ணி உலரக்காய்ந்த பிறகு நீர் வற்ற பிறகு மாவை இறக்க வேண்டும். சிறிதளவு எண்ணெய் ரொம்ப ஊற்றுறீங்க. எண்ணெய் சிறிதளவு ஊற்ற வேண்டும். உப்புமா பிசு பிசுப்பு இல்லாத இருக்கும். ஐந்தே நிமிடத்தில் உப்புமா ரெடி. இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட். காலை உணவு இதை எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக வெந்த பிறகு இறக்கி விட வேண்டும். சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டும். அது